கல் உடைக்கும் மனிதன். ஒரு கிராமத்தில் ஒரு மனிதன் இருந்தான். அவன் வேலை பெரிய கற்களை உடைப்பது. வெயிலில் சுட்டெரித்தாலும் மழையில் நனைந்தாலும் அவன் உழைத்து கொண்டே இருந்தான். ஒரு நாள் அவன் சோர்ந்து விட்டு வானத்தை நோக்கி சொன்னான், ஐயோ, நான் ஏழை. எத்தனை நாள் தான் இப்படி உழைப்பேன்? நானும் சக்திவானாக இருந்தால் யாரும் என்னை வெல்ல முடியாது. அதிசயமாக அவனது விருப்பம் நனவானது. அவன் ஒரு சூரியனாக மாறினான். வெயில் தாங்காமல் மக்கள் ஓடினார்கள். அவன் மகிழ்ந்தான். ஆனால் மேகங்கள் வந்து சூரியனை மறைத்தன. அவன் சிந்தித்தான், மேகம்தான் வலிமையானது, நான் அதுதான் ஆக வேண்டும். அவன் மேகமாக மாறினான். மேகம் பெய்து ஆறுகளாக ஓடியது. ஆனால் ஆற்றின் பாதையை மலைதான் தடுத்தது. அவன் சிந்தித்தான், மலைதான் சக்தி வாய்ந்தது, நான் அதுதான் ஆக வேண்டும். அவன் மலையாக மாறினான். ஒரு நாள் ஒரு சிறிய மனிதன் சுத்தியலுடன் வந்து அவன் கல்லை உடைத்தான். அவன் அதிர்ச்சி அடைந்தான். என்ன, மனிதன்தான் என்னை விட வலிமையானவன்? அவன் உணர்ந்தான், நான் ஆரம்பத்திலேயே மனிதன்தான். உழைப்பாலும் பொறுமையாலும் மன உறுதியாலும் மனிதன் எதையும் வெல்ல முடியும். கதைப்பாடு. நம்மிடம் இருக்கும் வலிமையை, திறமையை, உழைப்புத்தன்மையை நாமே அடிக்கடி மறந்து விடுகிறோம். ஆனால் உண்மையில் உறுதியான மனமும் விடாமுயற்சியும் கொண்ட மனிதன்தான் உலகில் சக்திவான்.